மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சிக்காக நமது அன்பான அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகள் and all participants. On behalf of Indira Cancer Trust, we are extremely grateful for everyone who got involved in this event. Everyone is wearing pink for a reason. தொற்றா நோய் தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவது என காணப்பட்ட விடயம் இந்த மார்பக புற்றுநோய் தொடர்பாக இலங்கையிலே ஒவ்வொரு நாட்களும் 15 பேர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுவதுடன் 3 பேர் தங்கள் வாழ்வினை இழக்க உட்படுகிறது. ஆகவே சுகாதார ரீதியாக நாங்கள் அதற்கான வழிவகைகளை மேற்கொண்டிருந்தாலும் மக்கள் மத்தியிலே விசேடமாக பெண்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டிய செயற்பாடு இருக்கின்றது, தேவைப்பாடு இருக்கின்றது. அதிலே மும்முரமாக இந்த டிஎல்சி டச் லுக் அண்ட் செக் என்ற விடயங்களினூடாக இந்திரா நிறுவனத்தினூடாக அந்த தெளிவூட்டல்களை அனைத்து பிரதேசங்களிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று மிக முக்கியமாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வானது மக்கள் மத்தியிலே ஏற்கனவே சுகாதாரத்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்களால் செய்யப்படுகின்ற இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சி திட்டங்களை மேலும் வலுவூட்டுவதோடு மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அமைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். எமது நாடு இப்போது பொருளாதார ஒரு நெருக்கடியான நிலையில் மீண்டெழுகின்ற பொழுது சுகாதாரத்துறையையும் வலுவாக்குகின்ற செயற்திட்டங்களை பல இடங்களிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த மார்பக புற்றுநோய் இளம் வயதிலேயே மகளிருடைய சுய மார்பக பரிசோதனை மூலமாக கண்டறியப்பட்டு சரியான நேரத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சேவை பரப்புக்குள் உள்ள எங்களுடைய பொது மருத்துவ மாதுக்களிடமோ கொண்டு செல்லப்பட்டால் சரியான நேரத்தில் உண்மையிலேயே 6 மணியிலே கண்டறிந்து சரியான சிகிச்சை அளித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கை பூராகவுமே இந்த மார்பக புற்றுநோயை தடுக்க முடியும். கமர்ஷியல் வங்கி இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளையுடன் கைகோர்த்து மார்பக புற்றுநோய் தொடர்பான மீண்டும் நீங்கள் கூறுங்கள். நான் உறுதிமொழி எடுக்கிறேன். டிஎல்சியை நினைவில் கொள்ள, அதாவது தொடவும் டிஎல்சியை நினைவில் கொள்ள, தொடவும், பார்க்கவும், பரிசோதிக்கவும்.